வடசென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சுமார் 25 கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? ரவுடிகளை கொலை செய்த ரவுடிக்கு முடிவுரை எழுத வைத்தவர் யார்? வடசென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பின்புறம் 7 கிணறு பகுதியில் உள்ள காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. 36 வயதான பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து என 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இன்று காலையில் வியாசர்பாடி அருகே பதுங்கியிருந்த பாலாஜியை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது பாலாஜி போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் போலீசாரும் திருப்பி சுட்டுள்ளனர். இதில் நெஞ்சி மற்றும் வயிற்று பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததில் காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை சூட் பண்ணியிருப்பான். அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே, அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே. என் புள்ள செந்தில பிடிக்கிறதானே போலீஸ். இப்ப சார் என் புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓடியார இரு, ஓடியார வீட்டுக்கு ஓடியார, எங்க வா நீ வந்து உக்கார் அப்படின்றிய. அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறாள், அவ்வளவு பிடிக்கிறதானே? எவ்வளவு பிடிக்கல. டெஸ்ட் வச்சு நடத்தி அங்கங்க ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணின்னு போன மாசம் அவனுக்கு பர்த்டே 3 இடம் அன்னதானம் பண்ணான். அறக்கட்டளை வச்சிருக்காரு, படிக்க வைக்கிறாரு. பாலாஜியின் உடல் உடற்கூறு ஆய்வு மற்றும் நீதிபதி விசாரணைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. வடசென்னையின் பிரபல ரவுடியான நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரவுடி நாகேந்திரனின் கூட்டாளியான காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வடசென்னையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த பாலாஜி வடசென்னையை தனது கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு பெரிய ரவுடியாக வளர்ந்ததற்கு அதிகாரத்தில் இருந்த சிலரும் ஒரு காரணம். ரவுடிகளுக்கிடையே நடந்த மோதலில் பல ரவுடிகளை காக்காத்தோப்பு பாலாஜி கொலை செய்த நிலையில் போலீசார் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே அந்த ரவுடிகள் கொல்லப்பட்டதாக ஒரு கதை அப்போது சொல்லப்பட்டது. பள்ளியில் மாணவர்களிடம் நீ வருங்காலத்தில் என்னவாக வர ஆசைப்படுகிறாய் என்று கேட்டால் டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர் என விரும்பும் பதவிகளை சொல்வார்கள். ஆனால் பள்ளியில் படிக்கும் போதே டீச்சர் கேட்ட கேள்விக்கு பாலாஜியோ, டீச்சர் நான் பெரிய ரவுடியா மாறுவேன் என்று கூறி அதிர்ச்சி அடைய வைத்துள்ளார். 9ஆம் வகுப்பு வரை படித்த பாலாஜி தான் சொன்னபடியே பெரிய ரவுடியாகி வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தார். பாலாஜியின் உறவினரான துரையை பார்த்தாலே மற்றவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் தன்னை பார்த்தாலும் வர வேண்டும் என்று கருதினார் காக்காத்தோப்பு பாலாஜி. மூலக்கொத்தளத்தைச் சேர்ந்த ரவுடி புஷ்பா கொலைதான் பாலாஜியின் முதல் கொலை என்கின்றனர் போலீசார். அடுத்தடுத்து ரவுடிகள் தனது கூட்டாளிகள் என பலரை கொலை செய்ய காக்காத்தோப்பு என்ற அடைமொழியும் அவருடன் ஒட்டிக்கொண்டது. சிறைக்குள் சென்று வருவது பாலாஜிக்கு சாதாரணமாக மாறிய நிலையில் சிறைக்குள் இருந்து கொண்டே ஸ்கெட்ச் போட்டு தனது கூட்டாளிகள் மூலம் கொலைகளை அரங்கேற்றினார் பாலாஜி. வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர காக்காத்தோப்பு பாலாஜி திட்டமிட்டு அதற்கு தடையாக இருந்தவர்களை அடுத்தடுத்து கொலை செய்தார். 2011ஆம் ஆண்டு பாலாஜியும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து செய்த இரட்டை கொலை சம்பவம் இன்றளவும் போலீசாரால் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. வடசென்னையின் பிரபல ரவுடி பில்லா சுரேஷ் என்பவரை வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி அவரது மனைவியின் கண்ணெதிரே தலையை வெட்டி கொலை செய்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜயகுமாரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த இரட்டை கொலைகள் வடசென்னை போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்ததோடு காக்காத்தோப்பு பாலாஜியின் பெயரும் பிரபலமானது. ரவுடி சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி பறந்த காக்காத்தோப்பு பாலாஜி செம்மர கடத்தல் தொழிலிலும் ஈடுபட தொடங்க அவரது வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தனது ரவுடிகள் படையுடன் பிரச்சாரம் செய்தவர் காக்காத்தோப்பு பாலாஜி. பின்னர் தேர்தலுக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
காக்காத்தோப்பு பாலாஜியை ஏற்கனவே பலமுறை போலீசார் கைது செய்தும் குண்டர் சட்டத்தில் அடைத்தும் கை கால்களை உடைத்தும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய பாலாஜியை போலீசார் என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொன்றிருப்பது பிரபல ரவுடிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.